வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லி சீரில் இப்போ என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஆமாங்க, நம்ம மல்லியை வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறம் மல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஆமாம், நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி தள்ளதுக்கப்புறம் விஜய் எதுவுமே கேட்கலன்ற அது விரக்தியிலே மல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்படி போனதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே நம்மளோட விஜயா இருக்காங்க பார்த்தீங்களா, விஜயோட சித்தி, அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. உடனே வீட்டுக்கு வராங்க. விஜய் கிட்ட போயிட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. என்னடா நடக்குது, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இதுக்கு தான் அவளை கஷ்டப்பட்டு தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா, நீயே கதி, உன் பொண்ணு தான் வாழ்க்கை நம்பி வந்தவளை இப்படி நடுத்தருவில் பிடிச்சி தள்ளி விட்டே, இது நல்லா இருக்கா, உன்னை நான் இப்படி தான் வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, இதை கேட்டோடனே நம்ம விஜய், இல்லைம்மா நடந்தது ஒன்று, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்ல, என்னடா நடந்துச்சு, அப்படி என்ன நடந்துச்சு, எனக்கு தெரியாமல் பொல்லாத விஷயம் நடந்துச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் எல்லாம் சொல்கிறாரு. இப்படி தான் கோர்ட்லேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி எல்லாத்தையும் வீட்டில் ஒன்றா வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. வெண்பா குட்டிங்க கூடவே இருக்கலாம், அவங்க வெளியே போக தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாதிரி சொன்னாங்க. இந்த லெட்டர் அக்காவுக்கு கிடச்சிருச்சு. அக்கா உடனே இதுக்கப்புறம் மல்லி தேவையில்லை, கழிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை அக்காவும் ரஞ்சிதாவும் சேர்ந்து வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னடா பண்ணிட்டு இருந்த அது வெறியன்னு கேட்க, நான் போய் தடுத்து மல்லியை தூக்கியெல்லாம் விட்டு உள்ளே கூப்பிட்டு வர முயற்சி பண்ணேன். ஆனால் அக்கா, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லை அவள் இருக்கணும், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அக்காவை என்னால் ஏற்று பேச முடியல. உங்களுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அக்கா தானே, அதனால தான் அவங்க சொன்னதுனால அவங்களோட பேச்சை தட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே நம்ம விஜயா சொல்கிறாங்க, ஏண்டா உன் அக்காவுக்கு நாளைக்கு இங்கே இருப்பா, நாளைக்கு அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிடுவா, கனடாவுக்கு போயிட்டு அவங்க கூட இருப்பா, அவளுக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் மல்லிக்கு என்ன இருக்குது, நீ தான் உலகம், பொண்ணு தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாலே அவளை போயிட்டு இப்படி அடித்து தோத்துட்டே, இது நல்லா இருக்கா, உன் அப்பா இது எனக்கு பண்ணி தான் நீ சும்மா இருந்திருப்பி அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விஜய் தாங்கி நிற்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ போய் இப்போ மல்லியை கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம விஜய், இல்லை என்னால் முடியாது, அக்காவை பேச்சு எதுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வீட்டுக்கு வரமாட்டேன், நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், உனக்கு நீ இப்போ மல்லியை கூப்பிட்டு வரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்படிலாம் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியுங்க, அப்படியே அள்ளு விடுது. ஏமா நீங்களாம் இப்படி பேசுகிறீங்க, நீங்களே என்னை விட்டு போயிட்டு எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ நான் சொல்கிறேன்ல அதை செய் அப்படின்னு சொல்ல அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஏதாவது கேட்டிருக்கேனா, இல்லை நீ இதை தான் செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதனா ஆர்டர் போட்டிருக்கேன், இல்லை உன் இஷ்டத்துக்கு நான் ஃப்ரீயாக தானே விட்டுருக்கேன், அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்துட்டு நம்ம விஜயை பார்த்து கேட்குறாங்க. உடனே விஜய் அதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காருங்க. பாவங்க, அவரோட நிலைமை பார்த்தா ஐயோ எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கான நீ எல்லாரும் கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லியும் பிரிஞ்சு அக்கா பேச்சும் தட்ட முடியாமல், அம்மா பேச்சும் தட்ட முடியாமல் என்ன பண்ண போகிறாரு நம்ம விஜய் அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான கோணத்தில் தான் இப்போ சீரியல் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா சொன்ன மாதிரி சத்தியம் பண்ண போகிறாரு விஜய். சரிம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவும் அவங்க சொல்கிறாங்க, சத்தியம் பண்ணிட்டா எதிர்த்து பேசக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம விஜய் ஆர்வத்தை என்னால் அடக்க முடியலைங்க. ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் ஆச்சு இல்லையா, உடனே போயிட்டு மல்லியை கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு விஜய் கிளம்புறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜேஸ்வரி மற்றும் ரஞ்சிதா இருவரும் சேர்ந்து விஜயை தடுக்க பலமுறை முயற்சி செய்கிறார்கள், பலவிதமாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத விஜய் தாயின் பேச்சை வேத வாக்கு வெற்றி வாக்கு என ஏற்றுக்கொண்டு நேராக புறப்பட்டு விட்டார். எதற்கு? போருக்கல்ல, மல்லியை கொண்டு வர. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் போய் அவர் மல்லியை கூப்பிட்டு வருவாரா, அப்படியே கூப்பிட்டாலும் மல்லி திரும்ப வருவாங்களா? ஏன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தரலாம், ஒரு வீட்டுக்கு மல்லி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மல்லி வந்துடுவாங்க, வெண்மை மேலே பாசம், அப்படி என்ன பண்ணுறது, காதலுக்கு கண்ணு இல்லைங்க, இந்த விஷயம் உண்மைதான். அதனால தான் மல்லிக்கு காதும் கேட்க மாட்டேது, கண்ணு தெரிய மாட்டேது, இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வேறு என்ன விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான தகவல்கள் விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நைட்டு ஏன் சீரியல் வரல, நேற்று ஏன் ப்ரோமோ வரல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னவென்றால், நேற்று தமிழ் புத்தாண்டு, அதனால் நேற்று சீரியல் இல்லை. எல்லா டிவியிலும் நேற்று முழுவதுமாக வெறும் படங்களும் பாட்டுகளும் ஒழித்து கொண்டுள்ளது, அதனால் இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு சீரியல் வரும். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. Bye bye. This is your all.